Two cities X and Y are connected by a regular bus service with a bus leaving in either direction every T minute. அதாவது ரெண்டு சிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று ஒய். இந்த ரெண்டு சிட்டிஸ்லேருந்தும் ரெகுலராக பஸ் சர்வீஸ் இருக்குது. எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு பஸ் லீவான T மினிட்ஸ் கழித்து அடுத்த பஸ் வரும். இப்போ ஒரு பஸ் லீவான இந்த T மினிட்ஸ் கழித்து அடுத்து இந்த பஸ் லீவ் ஆகும். ஸோ இதே தான் ஒய் சிட்டிலையும் நடக்கும். ஃபர்ஸ்ட் பஸ் லீவான T மினிட்ஸ் கழித்து அடுத்த பஸ். இப்போ இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம்னா, லெட் அஸ் டேக் இட் அஸ் D. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, a girl is driving scooty with a speed of 60 km/h. ஸோ இப்போ இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் இடையில we are taking a girl. She is moving in the scooty with a speed of 60 km/h. எந்த டைரக்ஷன்லனா எக்ஸ்லேருந்து ஒய், எக்ஸ்லேருந்து ஒய், ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், இந்த டைரக்ஷனில் she is driving in the scooty. இப்போது அடுத்ததில் பார்த்தோம்னா, she is noticing that a bus goes past her every 30 minutes in the direction of her motion கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேர்ளோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இந்த சைடு. ஸோ இதே டைரக்ஷனில் வரக்கூடிய பஸ்ஸுனா எக்ஸிட்டிலேருந்து வருது. ஸோ எக்ஸிட்டிலேருந்து வரக்கூடிய பஸ் வந்து ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கும் இட் இஸ் கிராசிங் த கேர்ள். இப்போ ஒய்லேருந்து வருது. இப்போ ஒய்லேருந்து வருது பார்த்தோம்னா 10 மினிட்ஸ் எடுத்துக்குது. அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். இப்போ கேர்ளோட டைரக்ஷன் இதுனா ஒய் சிட்டிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸோட டைரக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து 10 மினிட்ஸில் க்ராஸ் ஆகுது. இது பார்த்தோம்னா 60, இது வந்து 10. ஏன் இந்த சைடு ஜாஸ்தி இந்த சைடு கம்மியாக இருக்குன்னா, இந்த கேர்ள் வந்து ஷீ இஸ் மூவிங் இந்த ஸ்கூட்டி, ரெஸ்ட்டில் இல்லை. ஸோ அப்போது இந்த டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷனில் போகும்போது இந்த அப்சர்வருக்கு வந்து எப்படி தெரியும்னா, பின்னாடி வர பஸ்ஸு ஸ்லோவாக வர மாதிரி தெரியும். அதே ஆப்போசிட்லேருந்து இப்போ ஒரு பஸ் வருது அப்படின்னா அது அவங்கள நோக்கி சீக்கிரமாக வர மாதிரி தெரியும். அதனால தான் இது 10 மினிட்ஸும் அது 60 மினிட்ஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது, choose the correct option for the period T. ஸோ நம்ம டைம் பீரியட் கேல்குலேட் பண்ணணும், T கேல்குலேட் பண்ணணும். ஸ்பீடை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அசியூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, பஸ்ஸுக்குரிய ஸ்பீட்ஸ் எல்லாமே வின்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கொஷின்லேயே they have told to assume constant அப்படிங்கிறனால. ஸோ இப்போ நம்ம டைம் T வந்து கேல்குலேட் பண்ணணும். சரி, அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த அப்சர்வரை ரெஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த அப்சர்வர் இஸ் ட்ராவலிங் வித் ஸ்பீட் ஆஃப் 60 km/h. பட் நம்ம சம்மை சால்வ் பண்ணுறதுக்காண்டி ரெஸ்ட்டில் இருக்கிறதா நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போது இந்த ரெஸ்ட் அப்சர்வர்கிட்ட எக்ஸ்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸோட ஸ்பீட் வந்து V-60. எப்படி V-60 அப்படின்னு எழுதுகிறோம்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள், அதுதான் நம்ம எழுதணும். ஏன்னா ஆக்சுவலாக கேர்ள் வந்து மூவிங்கில் இருக்கிறாப்புல. ஸோ அதனால் VB மைனஸ் VG, எப்போவுமே VBG இஸ் ஈக்குவல் டு VB மைனஸ் VGன்னு எழுதுவோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பஸ் வந்து V எழுதியாச்சு, வெலாசிட்டி ஆஃப் கேர்ள் வந்து 60. ஸோ V-60. அதே ஒய் டெர்மினல்லேருந்து வரும்போது என்ன ஆகும்னா, இந்த கேர்ளும் அந்த பஸ்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆவாங்க. இப்போ கேர்ள் இந்த சைட்னா ஒய் டெர்மினல்லேருந்து வரக்கூடிய பஸ் வந்து இந்த டெர்மினல் ஆப்போசிட்டில் வரனால தான் V-60 விச் இஸ் V+60 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது, இப்போது ஃபஸ்ட்டு பஸ் கிளம்பி, இப்போ ஃபஸ்ட்டு பஸ் வந்து இப்போது கிளம்பி வந்து இந்த கேர்ளை க்ராஸ் பண்ணிவிட்டு இட் இஸ் மூவிங் இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுப்போம். இப்போ அடுத்த பஸ் என்ன ஆகும்னா 30 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் அடுத்த பஸ் இங்கே வந்துடும் க்ராஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 30. இப்போ நான் இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறேன். அந்த டிஸ்டன்ஸை நான் Dன்னு எடுத்துக்கிறேன். ஸோ D இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டைம்ஸ் டைம். ஸ்பீட் வந்து இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம், V-60 அதை போட்டாச்சு. டைம் வந்து இங்கே 30 மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இதை ஒய் சைட்லேருந்து வரக்கூடிய பஸ்க்கும் கேல்குலேட் பண்ணோம்னா V+60 × 10. ஏன்னா ஒய்யை பொறுத்தளவுக்கு கொஷின்லே 10 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க. அதனால் V+60 × 10. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டுமே D இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா, V-60 × 30 இஸ் ஈக்குவல் டு V+60 × 10 வந்துடும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது we get
3v minus 180 is equal to v plus 60 வரும். ஏன்னா இங்கே 0 0 கேன்சல் ஆகிட்டு 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3v minus 180 is equal to v plus 60 வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 2v is equal to 240. அப்போ v will be equal to 120 km/h நமக்கு கிடச்சிது. ஸோ இதை வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் 120 km/h இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக ஆன்சர். பட் டைம் வந்து கேல்குலேட் பண்ண தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பழையபடி இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு டேர்மில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ d is equal to v minus 60 into 30. இப்போ dங்கிறது என்னென்னா, இப்போது இந்த இதை பார்ப்போம். இந்த இடத்துல என்ன இருக்குது, d இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த t minute தான். ஸோ d is equal to speed into t minute. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். d is equal to v into t which is equal to இந்த vக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 120 சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ 120 minus 60 into 30 வந்துடும். இந்த இடத்துல vக்கு 120 t வந்துடும் which is equal to 60 into 30. So from that we can calculate t is equal to multiply பண்ணணும் 1800 divided by 120 which will give 15 minutes. So this is our answer. So option B தான் வந்து கரெக்டான